guys, welcome back to Journey with JK Gaming. இன்னைக்கு நாம ஒரு சூப்பர் பியர் அட்வென்ச்சர் கேம் விளையாடுறோம். வாங்க உள்ள போலாம். ஓகே गाइस, இது வந்து ஒரு ஸ்டோரி பேஸ்டு கேம். இந்த கேம்ல வந்து ஒரு காலத்துல ஒரு கிங்டம் இருந்துச்சு. எல்லா அனிமலும் அங்க சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அந்த ஊர்ல இருக்க குயின் எல்லாத்தையும் ஈக்குவலா ட்ரீட் பண்ணி, ஆனா ஒரு நாள் எல்லாம் மாறிடுச்சு. தேனீகெல்லாம் புதுசா ஒரு கூடுல இருந்து ஹனியை கொண்டு வந்தாங்க. அந்த ஹனி பார்க்க பர்பிள் கலர்ல இருந்துச்சு. எல்லாரும் அது பர்பிள் கலர்ல இருக்க பார்த்து பயந்துட்டாங்க. ஆனா யாருக்கும் அது சாப்பிட்டா என்ன நடக்கும்னு தெரியாம எல்லாரும் அதை சாப்பிட்டுட்டு பைத்தியம் பிடிச்ச மாதிரி அவங்க கூட இருக்கிறவங்களே போட்டு அடிக்கிறாங்க. அவங்க மூளை வேலை செய்ய மாட்டேங்குது. ஆனா அந்த கிங்டம்ல இருக்க ராணி தப்பா புரிஞ்சுட்டு இந்த ஹனிக்கெல்லாம் காரணம் யாருன்னு ஒரு தப்பான போய் சொன்னாங்க. அந்த ஊர்ல இருக்க கரடிக தான் ஏதோ சஸ்பீஷியஸா பண்ணி இந்த தேனை என்னமோ மாத்திட்டாங்கன்ட்டு அந்த ஊர்ல இருக்க கரடி எல்லாத்தையும் ஒரு கூண்டுல போட்டு அடைச்சு வச்சுட்டாங்க. அவங்க அந்த வில்லேஜுக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கனால இவங்களை உள்ளே வச்சிருக்கிறதுதான் சரின்ட்டு அவங்க யோசிச்சு அந்த முடிவு எடுத்தாங்க. ஆனா லக்கிலி ஒரு பியர் மட்டும் அதுல இருந்து தப்பிச்சிட்டான். அவன் எல்லாத்தையும் போயிட்டு காப்பாத்தலான்ட்டு முடிவு எடுத்திருக்கான். அவன் தான் இந்த உலகத்தோட ஹீரோ. யாரும் தெரியாதா, அவன் பேரு பேரன். அவங்க காப்பாற்ற போறோம். ஓகே, கேமுக்குள்ள வந்தாச்சு. இங்க மரத்துக்கடியில் தூங்கிட்டு இருக்கிற கரடி தான் நம்ம பேரன். ஓகே, எந்திரிச்சு நடக்கிறோம். ஓகே, இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் கலெக்ட். ஏ கொடுத்தா ஜம்ப் பண்ணுவோம், பி கொடுத்தா அடிப்போம். 2 வாட்டி ஏ கொடுத்தா டபுள் ஜம்ப் ஆகும். அண்ட் ஒரு ஏ கொடுத்து ஐயா குத்திக்கிச்சு. ஒரு ஏ கொடுத்துட்டு பி கொடுத்தா அப்படியே இப்படி வழிக்கினே போவோம். இந்த மாதிரி ஹார்ட் இருந்தா நமக்கு லைஃப் ஃபுல்லா ஆயிடும். தண்ணியில பி கொடுத்தா உள்ள போவோம், ஏ கொடுத்தா இப்படி மேல வந்துடும். பி கொடுத்தா ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் கிராப் பண்ணி இப்படி இழுத்துட்டு போவோம். சிக்ஷா, ஹே பேரன் நீ வந்துட்டியா? எல்லாரும் உனக்காக தான் காத்துட்டு இருக்காங்கன்னு இந்த சிக்ஷா சொல்லுது. நீ முதல்ல டர்ட்டில் டவுனுக்கு போயிட்டு அங்க இருக்கிற கரடிகளை காப்பாற்றணும். அதுக்கப்புறம் ஸ்னோ வேலிக்கு போகணும். அதுக்கப்புறம் பி மோத்த டெசர்ட்டுக்கு போகணும். இப்பதான் ஆரம்பிக்கிறாங்க சூப்பர் பியர் அட்வென்ச்சர். நாம எப்போ ஸ்டோரிக்குள்ள போனோம். அந்த கோழியை பாருங்க கட்டிக்கிட்ட பின்னாடி. இங்க பாருங்க, இங்க கீழே இருக்கிறது தான் அந்த பர்பிள் ஹனி. இதுதான் அந்த பர்பிள் ஹனி. இதை குடிச்சுதான் எல்லாம் மாறினாங்க. சூப்பர் பியர். ஓகே, டமால் வந்து விழுந்துட்டோம். டர்ட்டில் டவுன் ரொம்ப லவ்லியான பிளேஸ். இங்க வந்து நிறைய ஆமைகள்லாம் இருக்கும்னு சொல்லுது இந்த ஷிக்கா. ஓகே, இங்க பாத்தீங்களா டர்ட்டில் டவுன். பேருக்கு ஏற்ற மாதிரி இங்க நிறைய டர்ட்டில்ஸ்லாம் இருக்கு பாருங்க. நம்மளுக்கு பி கொடுத்து இந்த லிவர் பாருங்க. இந்த டர்ட்டில் வந்து அந்த ஹனியை கொடுத்து நம்மள அடிக்க வருது பாருங்க. ஆனா நான் இது
நீ தூங்கினே போ. இந்த கூண்டில் வந்து ஒரு கரடி மாட்டி இருக்கு. இதை நம்ம காப்பாற்றணும். எந்த ஒரு கேம் இருக்கு விளையாடணும். கிரீனு இங்க ரெட்டு கொடுக்கணும், ப்ளூ கொடுக்கணும். வாழை வர வச்சிருக்கோம். ப்ளூ அடிச்சே. ஓகே ஓகே கிரீன் ரெட் ப்ளூ எடுத்துட்டு பால் கிரீன் ரெட் ப்ளூ. ஐயோ டக்கு டக்குன்னு வந்து பாலை வர வைப்போம். கிரீனு ப்ளூ கிரீன். சாவி கிடைச்சிருச்சு. ஓகே அந்த சாவி எடுத்துட்டோம். இப்போ வந்து இவரை காப்பாற்றிடுவோம். பி குத்தா. ஓகே நம்ம வந்து டாக்டர் கிறிஸ்டோபரை வெளியிட்டோம். கிறிஸ்டோபர்னா ராட்சசன் படத்தில் வரணும் தானே. கை தட்டி விட்டுருக்கோம். சரி ஓகே நம்ம வந்து ஒரு கரடியை காப்பாற்றிட்டோம். இன்னும் 2 கரடி காப்பாற்றணும். இன்னொரு கரடி எங்கே இருக்கும்னு எனக்கு தெரியும். ஐயோ ஐயோ எனக்கு வந்து யாருக்கும் தெரியாத ஒரு விஷயத்த சொல்லுங்க. ஐயோ மேலே 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 பார்த்தீங்களா? அங்க ஒரு கரடி இருக்கு. போட்டோம் சாமியை வந்து நம்ம வந்து சேவ் பண்ணோம். அப்படி சரி மேலே போயிட்டு இன்னைக்கு வந்து நம்ம டர்ட்டில் டவுனை பற்றி சொல்லுவோம். அடுத்த வீடியோவில் நம்ம ஸ்னோ வேலி அண்ட் பீமோட் டெசர்ட்டை முடிச்சிடும். கரடி இருக்கு மறந்து மேலே மஞ்சள் கலர்ல இருக்கு. இங்க பாருங்க ஒரு டிராபிக். இப்ப வந்து சாவி வந்து மேல இருக்கா, கல்லு ஐயோ கல்லு கல்ல கொடு கல்லு சாவி எடுத்து வந்து அவ்வளவுதான். நம்ம வந்து பாபை வந்து வெளில கட்டி போட்டிருக்கோம். ஓகே 3 பேரை வந்து காப்பாற்றிட்டோம். அதனால இங்க வந்து ஒரு இடம் வந்து அன்லாக் ஆயிருக்கும். பார்த்தீங்களா 3 பேரை காப்பாற்றினாலும் நீங்களும் இங்க வரும்போது 3 பேரை காப்பாற்றிட்டு போங்க. இதுதான் இந்த கேம்ல சொல்லும் போதுதான் வாந்தி எடுக்கிறாங்க. அவன் பேரன் நீ வருவன்னு எனக்கு தெரியும், என்னை காப்பாத்து. அந்த டர்ட்டில் காலம் ரொம்ப மோசமானவன். அவன் வந்து ரொம்ப பயங்கரமா அடிப்பான். அவன் வந்து டயர்ட் ஆகும் போது நீ அவனை போய் அடி. அந்த பாறையெல்லாம் நீ மாட்டிக்காத. அவன் மேல இருந்து அந்த பாறையெல்லாம் விடுவான். அவன் வரம்பாரு ஒன்னு அடிக்க அப்படிங்கிறான். இப்படி வரும்போது நம்ம கத்துக்கணும். மேலத்து கல்லு போடுவான். இங்க நிறைய லைட்
வாண்டிடு நீ அவனை அடிச்சு முடிச்சுட்டு உன் பிரதர் வந்து ஸ்னோ வேலியில இருக்கான், நான் அவனை பார்த்தேன். ஸ்னோ வேலியில இருக்கான், இப்போ வந்து என்ன காப்பாத்து அப்படிங்கிறான். ஓகே டமால், நீங்க வந்து பேரிய காப்பாத்திட்டீங்க. ஓகே தேங்க்ஸ். இப்போ நம்ம திருப்பி பியர் வில்லேஜுக்கு போகணும். இதேமாட்டி இங்க நமக்கு வேலை இல்லை. மற்ற கரடிகளை இந்த டர்ட்டில்ஸ் காப்பாத்திப்பாங்கன்ட்டு சொல்லிட்டாங்க. இப்போ வந்து நம்ம வந்து எக்ஸிட் ஆகிறோம். ஓகே வந்து எங்க போகணும்னா உங்க ப்ளூ கலர்ல இருக்கு. ஓகே இப்போ வந்து பீர் இருக்கு. போடல. ஓகே யூ அன்லாக்ட் தி ஸ்னோ வேலி. அடுத்து நம்ம ஸ்னோக்கு போறதுனா போலாம். பட் இப்போ நம்ம அமேசிங் ஸ்டாப் இங்க பாத்தீங்களா நம்ம காப்பாத்தினவங்கள இங்க இருக்காங்க. அவங்களெல்லாம் அடிக்க முடியுமான்னு பார்ப்போமா? இந்த காலம் கேவலம் வந்து காப்பாத்திட்டு நம்மள அஞ்சு. ஓகே गाइस, அவ்வளவுதான் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் பார்ட் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க, நான் போடுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.